وعلى آل سيدنا محمد الذي كرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவின் மகத்தான பேரருளால் மக்கானம் ஜாமியா மஸ்ஜிதில் புனிதமான ஜும்மாவுடைய இந்த தினத்தில் அவனது அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய இபாதத்தில் ஈடுபடக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹ். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுக்கென்று சில வரையறைகளை நியதிகளை தானே ஏற்படுத்தி கொண்டு அதன் அடிப்படையில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா காயினாத்துகளை சிருஷ்டிகளை படைக்கவும் இயக்கவும் செய்கிறான். இது குர்ஆனுடைய அறிவிப்பாகும். அதை குர்ஆனுடைய பாஷையில் கூறுவதென்றால் வலன் தஜித லிசுன்னத்தில்லாஹி தப்தீலா வலன் தஜித லிசுன்னத்தில்லாஹி தஹ்வீலா. அல்லாஹுடைய வழிமுறைகளை நீங்கள் மாற்றத்திற்குரியதாக பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் அறிவிப்பதே தனக்கென்று ஒரு நியதியை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒவ்வொரு சிருஷ்டி விஷயத்திலும் ஒவ்வொரு அதன் இயக்கத்தின் விஷயத்திலும் ஏற்படுத்தி கொண்டு அதன் அடிப்படையில் அதை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான், செயல்படுத்தவும் செய்கிறான். குர்ஆனுடைய மற்ற பிற ஆயத்துகளுடைய அறிவிப்பிலும் கத்தர்னாஹு தக்தீரா, நாம் அவைகளை திட்டமிட்டு எப்படி திட்டமிட வேண்டுமோ அப்படி திட்டமிட்டு அவைகளை படைத்திருக்கிறோம், இயக்குகிறோம் என்பதாகவும் அல்லாஹ் கூறுகிறான். இப்படி அல்லாஹுவினால் திட்டமிடப்பட்ட நியதிகளின் அடிப்படையில் தான் வானமண்டலத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கோளங்கள் சோன்று வந்து கொண்டிருக்கின்றன. அவைகளில் எந்த மாற்றத்தையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை தபாரக் சூராவுடைய கடைசியிலே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நீங்கள் உங்களுடைய பார்வையை மீண்டும் திருப்பி பாருங்கள், அதில் எந்த மாற்றத்தையும் உங்களால் கண்டுகொள்ள முடியாது என்பதாக அல்லாஹ் அறிவிக்கிறான். குல்லும் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன், ஒவ்வொன்றும் அதற்காக நிர்ணயிக்கப்பட்ட பூமத்திய ரேகை என்று தமிழிலே கூறுவார்கள். ஃபலக் என்று அல்லாஹ் குர்ஆன் கூறுகிறான். அதற்காக நிர்ணயிக்கப்பட்ட எல்லை கோட்டிலேயே அவைகள் சுழன்று கொண்டிருக்கின்றன. அதனால்தான் இத்தனையாவது ஆண்டு இத்தனை மணி இத்தனை நிமிஷத்தில் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது, சந்திர கிரகணம் ஏற்படும் என்று பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நிர்ணயிக்க முடிகிறது. அவர்கள் சொன்ன பிரகாரம் அவைகள் நிகழ்வதை நாம் காணவும் முடிகிறது. இதற்கெல்லாம் காரணம் நிர்ணயிக்கப்பட்ட அந்த முறைகள் எவ்வித மாற்றத்திற்கும் உள்ளாக்கப்படாமல் இயக்கப்படுகின்றன, இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதுபோன்று பூமியில் அது கல் கரடுகள் உலோகங்களாக இருந்தாலும் சரி, செடி கொடிகளாக இருந்தாலும் சரி, உயிரினங்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றும் அவைகளுக்காக நிர்ணயிக்கப்பட்ட நிலைகளில் தான் தோற்றம் பெறுகின்றன, இருக்கின்றன, இயங்குகின்றன. அந்த காலத்தில் வலுவாக இருந்த இரும்பு கால ஓட்டத்தில் அவைகள் பலகீனமாக ஆகிவிட்டன என்றோ அல்லது அந்த காலத்தில் பலகீனமாக இருந்த இரும்புகளெல்லாம்
மரங்களை போன்று காலப்போக்கில் வைரம் பாய்ந்து உறுதியாக ஆகிவிட்டன என்றோ, இரும்பை பற்றியோ வெள்ளி, செம்பு, தாமிரம், பொன் இது போன்ற எந்த உலோகத்தை எடுத்துக்கொண்டாலும் அவைகள் தன்னுடைய நிலையில் எந்த அம்சங்களை பெற்றிருந்தனவோ அவைகள் இன்றும் அன்று போல் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த கட்டுப்பாடு மின் இந்தில்லா, அல்லாஹுடைய புறத்திலிருந்து செய்யப்படுவதால் தான் அவ்வாறு அவைகள் இருக்கின்றன. தாவர வர்க்கங்களில் எந்த செடியாக இருந்தாலும், கொடியாக இருந்தாலும், மரமாக இருந்தாலும் எந்த விதை போடப்படுகிறதோ அதிலிருந்து வெளிப்படக்கூடிய பூவும் பிஞ்சும் காயும் கனியும் அதுவாகவே அது வெளிப்படுவது நிர்ணயிக்கப்பட்ட அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவுடைய ஏற்பாட்டை தவிர வேறு ஒன்றும் இல்லை. சுரைக்காயில் இப்பொழுது பல்வேறு ஷேப்பில் தோற்றத்தில் சுரைக்காய் மார்க்கெட்டில் கிடைக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் சுரைக்காய்க்காக வேண்டி சிறு குழந்தைகளுக்கு படம் போட்டு காட்டக்கூடிய அந்த படத்தில் மேல் சிறுத்து கீழே பெருத்து ஒரு தோற்றத்தை படத்தில் போட்டு இது என்னவென்று குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதும் குழந்தைகள் கற்றுக்கொள்வதும் இலகுவான முறையில் ஆக்கப்பட்டிருந்த அந்த சுரக்காயுடைய விதையை போட்டால் அதே ஷேப்பில் தான் சுரக்காய் காய்க்கும். இப்போ நீட்டு ஒரு சுரக்காய் வந்திருக்கு, அந்த மாதிரி காய்க்காது. அந்த நீட்டு சுரக்காயுடைய விதையை எடுத்து போட்டால் இந்த சுரக்காயாக வராது. இந்த கண்ட்ரோலிங் பவர் பூமிக்கு இருக்கா, இல்லை அந்த விதைக்குள்ளால் இருக்கா? இல்லை. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த செடியிலிருந்து அது போன்ற ஒன்றைத்தான் வெளிப்படுத்த வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கிறான். அந்த கட்டுப்பாட்டை வைத்தே அவைகள் வெளிப்படுத்தப்படுகின்றன. இது எல்லா செடி கொடிகளுக்கும் மரங்களுக்கும் புஷ்பங்களுக்கும் பொருந்தும். மல்லிகைப்பூ, அதில் ரோஜாப்பூ வாசத்தை ஒரு காலம் யாராலும் பெற்றுக்கொள்ள முடியாது, அது வரவும் செய்யாது. மல்லிகைப்பூவில் மல்லிகைப்பூ வாசம் தான் கிடைக்கும், ரோஜாப்பூவில் ரோஜாப்பூ வாசம் தான் கிடைக்கும். இந்த வாசம் எங்கிருந்து வந்தது என்பதாக நீங்கள் ஆய்வு செய்ய வேரை ஆரம்பம் விதையிலிருந்து முளைவிட்டது தொடர்பு பூமிக்கு ஆக கடைசி எல்லை வேறுதானே, அங்கு வாசம் இருக்கிறதா என்று பார்த்தால் அங்கும் இல்லை, தண்டிலே இல்லை, பிறகு கிளையிலே இல்லை, கொப்பிலே இல்லை. அந்த புஷ்பத்துடைய கடைசி எல்லை வரை வாசம் இல்லை, முற்றிலும் இல்லை. அது விரிந்தவுடன் அதில் ஒரு தஜல்லியுடைய ஸுஹூர், ஒரு வினாடியில் அதே வாசத்தை வெளிப்படுத்துவது என்பது அல்லாஹுடைய நிர்ணயம். இவைகளில் எந்த மாற்றத்தையும் அன்று தொட்டு இன்று வரை உலக மக்களால் பெற்றுக்கொள்ளவே முடியவில்லை. என்னென்னவோ ரோஜா என்ற அந்த செடிக்கு ஒரு கலர் சொந்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று வெள்ளை ரோஜா, மஞ்சள் ரோஜா என்பதாக கலரில் மாற்றத்தை கொண்டு வர முடிந்ததை ஒழிய, ரோஜா என்றால் ரோஜா தான், ரோஜாவுடைய வாசனை தவிர வேறொன்றும் இருக்காது, அதன் அடுக்கை தவிர வேறொன்றையும் மாற்ற முடியாது. இப்படி கட்டுப்பாட்டை நிர்ணயத்தை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தான் தனக்காக ஏற்படுத்தி கொண்டு இந்த உலகத்தை அல்லாஹ் இயக்கிக் கொண்டே இருக்கிறான். மனிதர்களை பொறுத்து அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உருவ அமைப்பில் லாஹிரிலும் பாத்தினிலும் வெளி தோற்றத்திலும் அவர்களை பார்த்தவுடன் மனிததான் என்பதாக விளங்கிக் கொள்வதற்கு உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரை எந்த அமைப்பு தேவையோ அஹ்ஸன தக்வீம் என்று மனிதர்களுக்காக அல்லாஹ் தன்னுடைய படைப்பின் சிறப்பை கூறும்பொழுது மிக அழகான தோற்றத்தில் அமைப்பில் நான் அவர்களை படைத்திருக்கிறேன் என்று கூறுகிறான். அந்த அடிப்படையில் தான் தோற்ற அமைப்பு பார்க்கும்போது மிக அழகான அமைப்பிலே தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மனிதர்களை படைத்திருக்கிறான். நெத்தியின் கீழே இருக்கக்கூடிய இந்த புருவத்தை கண்ணுக்கு கீழே ஆக்கி சிறிது நேரம் யோசித்து பாருங்கள், பயங்கரமான தோற்றமாக இருக்கும். மூக்குன் துவாரத்தை மேலே வைத்து மூக்குடைய ஷேப்பை வேறு மாற்றி அமைத்து பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். ஆனால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கூறுகிறான், அஹ்ஸன தக்வீம், மிக அழகான தோற்றத்தில் மனிதர்களை நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதுபோன்று உள் உறுப்புகள் எங்கு எங்கு என்ன உறுப்புகள் அமைக்கப்பட வேண்டுமோ அது பிரகாரம் தான் அன்று தொட்டு இன்று வரை மனிதர்களுடைய உள் அமைப்பில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தொண்டையின் குழாயையும் உணவு குழாயையும் சுவாச குழாயையும் ஒரே நிலையில் ஒன்றாகவே ஆக்கி ஒரு சிறிய தடுப்பான் மூலமாக, வால்வின் மூலமாக உணவு வரும்பொழுது சுவாச குழாயை அடக்கி வைப்பதும், சுவாச காற்று வரும்பொழுது உணவு குழாயை அடக்கி வைப்பதும், இப்படியே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நாம் யோசித்து இந்த வேலையை செய்யாமல் தானே அந்த முறையை பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அந்த வேலையை செய்து கொண்டே நம்மை வாழ வைக்கிறான். தப்பி தவறி என்றாவது உணவு குழாயில்
சுவாசமோ சுவாச குழாயின் உணவோ சென்றுவிட்டால் புறையேறிக்கொள்கிறது. நாம் பெரிய கஷ்டத்துக்குள்ளாகிறோம். அல்லாஹ் காட்டுகிறான், இப்படியும் உன்னை ஆக்கி நான் மாட்டி வைத்து விட முடியும், திணற வைக்க முடியும் என்பதாக காட்டுகிறான். நான் தான் உன்னை வாழ வைக்கிறேன். சுவாசத்தை நீயாக இழுக்கிறாய் விடுகிறாய் என்பதாக நினைத்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையின் அடிநாதமான சுவாசத்திற்கு கூட நான் தான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா காட்டுவதற்காக சமயங்களில் புறையோட செய்கிறான். இப்படியாக உள் உறுப்புகளில் எங்கெல்லாம் என்னென்ன பொருள்களெல்லாம் இருக்க வேண்டுமோ, அது நுரையீரலாக இருந்தாலும் சரி, சிறுகுடலாக இருந்தாலும் சரி, பெருங்குடலாக இருந்தாலும் சரி, இதயமாக இருந்தாலும் சரி, கிட்னியாக இருந்தாலும் சரி, கல்லீரல், மண்ணியல், எத்தனை பொருள்கள் எங்கெல்லாம் இருக்க வேண்டுமோ அங்குதான் இருக்கிறது. அதற்கு மாற்றமாக அது முளைத்துக்கொண்டு ஒருவருக்கு இப்படி இருந்தது மற்றவருக்கு அப்படி இருந்தது என்று சொல்வது போன்று இல்லை. ஒரே ஒரு மனிதர் சொன்னார், என்னுடைய பேரனுக்கு வலது பக்கத்தில் இதயம் இருக்கிறது என்பதாக. நான் ஆச்சரியப்பட்டேன், உண்மைதானா? அவர் வீட்டுக்கு சென்று எக்ஸ்ரே எடுத்துக்கொண்டு காட்டினார். 1,00,000 பேரில் ஒருவருக்கு அந்த மாதிரி இருக்கிறது உண்டு என்பதாக. அது மாற்றப்பட்டு இருப்பதன் காரணமாக அதற்கு ஒரு ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டே இருக்க வேண்டிய நிலைக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வைத்திருக்கிறார். யாருக்கு இதயம் எப்படி மனிதர்களுக்கு இருக்க வேண்டுமோ அப்படியே இருந்துவிட்டால் பிரச்சனை இல்லை. அந்த இதயத்தை அவர் மாற்றவில்லை, அல்லாஹ்வே மாற்றி வலது பக்கம் வைத்து விட்டால் அது சரியான முறையில் இயங்குவதற்கும் அது சீர்கேடு அடைந்து விடாமல் இருப்பதற்குமான ஒரு வெளிநிலையிலிருந்து கண்காணிப்பு என்பதும் அதற்கான ட்ரீட்மெண்ட் மருந்து உபயோகம் என்பதும் தேவைப்படக்கூடிய நிலையில் தான் அந்த குழந்தை இருந்தது. கடைசியில் அந்த குழந்தை இறந்து போச்சு. இப்படியெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுக்கு யாரும் அப்படி செய்ய வேண்டும் என்று உத்தரவிடவில்லை. தானே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய சிருஷ்டிகள் விஷயத்தில் இது போன்ற ஒரு நிர்ணயத்தை ஏற்படுத்தி அலங்கோலமான ஒரு உலகத்தை தன் முன்னால் வைத்திருக்காமல், அது ஒரு கட்டுப்பாடான நியதிகளுக்கு உட்பட்ட, இப்படித்தான் இது இருக்கும் என்பதாக தூங்கி கொண்டிருக்கக்கூடிய எழுப்பி கேட்டால் கூட அது அப்படித்தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நிர்ணயங்களை ஏற்படுத்தி அது மாசுபடாமல் பழுதுபடாமல் மாற்றத்திற்குள்ளாக ஆகிவிடாமல் அதை அல்லாஹ் பாதுகாக்கிறான், இயக்குகிறான், இயக்கிக் கொண்டே இருக்கிறான். அவ்வாறாக இயக்கப்படக்கூடிய சிருஷ்டிகளில் முதன்மையான அந்தஸ்தை பெற்றவர்களாக மனிதர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தேர்வு செய்திருக்கிறார். இவர்களுக்காக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வெளி உள் உறுப்புகளில் மாற்றத்தை தராவிட்டாலும் கூட இவர்களுடைய சிந்தனா சக்தியில் அவர்களுடைய உணர்வுகளில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஏற்றத்தாழ்வுக்கு வாய்ப்புள்ள ஒரு அமைப்பை தந்திருக்கிறார். அது எல்லா பொருளுக்கும் உண்டு. இரும்பு தோண்டி எடுக்கும் போது ஒன்றாக இருக்கிறது, பிறகு இரும்பு ஆலைக்கு செல்லும் போது இரும்பு கட்டியாக அது மாற்றப்படுகிறது. அதன் பின்பு அதை கம்பியாகவும் பிற ஆயுதங்களாகவும் என்னென்ன தேவைகளுக்காக அவைகள் மனிதர்களுக்கு விருப்பமுள்ளதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நீட்டுவதற்கும் மாற்றுவதற்குமான இயல்பை அந்த இரும்பில் தந்திருக்கிறான். அதை மனிதர்கள் தான் மாற்ற வேண்டும், தானாக அது மாற்றிக்கொள்ளாது. உலகில் எல்லா பொருள்களும் அப்படித்தான். யானை கூட மரத்தை இழுப்பதற்கு தானாக தன்னை மாற்றிக்கொள்ளாது, கற்பித்தால் அது மாறிக்கொள்ளும். அந்த காலத்தில் குதிரையை காட்டிலிருந்து பிடித்து வந்தார்கள். அந்த குதிரையை பழக்குவதற்காக பெரிய பிரயத்தனை செய்து அதன் பின்பு தான் அது மனித வாழ்வுக்கு பயன்படக்கூடிய முறைக்கு அது தன்னை உட்படுத்திக் கொள்ளக்கூடியதாக ஆக்கப்படுவது என்பது குதிரையுடைய இயல்பில் இல்லை, ஆக்கப்படுவதன் மூலமாக அது மாற்றப்படுகிறது. இதையெல்லாம் நான் எதற்கு கூறுகின்றேன் என்றால், மனிதர்களான நாம் நம்முடைய உறுப்புகளையோ உடம்பையோ நாம் பெரிதாக சிறிதாக ஆக்கிக் கொள்வது என்பதல்ல. வளரக்கூடிய பிறந்த குழந்தையாக இருப்பதில்லை. உறுப்புகளெல்லாம் வளர்கின்றன, வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமே சாவும் வரை இல்லை. மரங்கள் கூட அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் மனிதர்களை பொறுத்து குறிப்பிட்ட எல்லை வந்தவுடன் அது தன்னுடைய வளர்ச்சியை முடக்கிக் கொண்டு வருகிறது. விரலாக இருந்தாலும் சரி அல்லது பிற உறுப்புகளாக இருந்தாலும் சரி, பிறக்கும்போது இருந்த அந்த அமைப்பிலிருந்து ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை அவர்களை எப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அஹ்ஸன தக்வீம் அழகான ஒரு அமைப்பில் கொண்டு வருவதற்காக வேண்டி என்ன வளர்ச்சியை தர வேண்டுமோ அத்துடன் அந்த வளர்ச்சியை கொண்டு வந்து நிப்பாட்டி விடுகிறார். அதன் பின்பு சதை போடுவது, மெலிந்து போவது என்பது என்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஆனால் உருவ அமைப்பில் பெரிது என்று கூறக்கூடிய அளவிற்கு நீளமோ அல்லது பிரம்மாண்டமான யானை போன்ற உருவத்திற்கோ மனிதர்களுடைய வளர்ச்சி ஏற்படுவதில்லை. இப்படியெல்லாம் நம்மை கட்டுப்படுத்தி வாழ வைக்கக்கூடிய அல்லாஹ் நம்முடைய உணர்வுகளில் மட்டும் வானளாவ வீச்சமுடையதா, உயர்வுக்கு தகுதி உள்ளதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த உணர்வுகள் தூண்டப்பட வேண்டும்.
உணர்வுகள் தூண்டப்படாவிட்டால் அது மங்கள் அடைந்து தன்னுடைய பிரகாசத்தை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பற்றதாக அது தன்னுடைய சிறப்பம்சத்தை வெளிப்படுத்துவதற்கோ பலனை பெற்றுக்கொள்வதற்கோ வாய்ப்பற்றதாகவே முடக்கப்பட்டுவிடும். ஒரு உதாரணம் கூறுவதென்றால், விலை மதிப்பற்ற ஒரு பொருள் உலகத்தில் இருக்கின்றது என்றால் வைரக்கல். அந்த வைரக்கல்லுக்கு யாரும் விலை மதிப்பீடு செய்ய முடியாது. ஆனால் ஜகாத்துடைய ஹிசாபில் கூட தங்கம் வெள்ளிக்கு ஹிசாபு இருக்கிறது. இத்தனை ரூபாய், இத்தனை வெள்ளி இருந்தால், இத்தனை கிராம் தங்கம் இருந்தால் அதற்கு இவ்வளவு ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று ஹிசாபு இருக்கிறது. ஆனால் வைரத்திற்கு அப்படி இல்லை. காரணம் என்னவென்றால், அது தீனுடைய அடிப்படையில் என்ன விலைக்கு வாங்கப்பட்டதோ அந்த விலையை வைத்து ஜகாத் கொடுக்க முடியும். ஆனால் இப்பொழுது அதற்கு என்ன வால்வேஷன் என்று நிர்ணயம் என்பது தீனுடைய அடிப்படையில் அது நிர்ணயிக்கப்படாத ஒரு பொருளாக இருக்கிறது. அந்த வைரக்கல் பூமியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட பின்பு பார்ப்பதற்கு சகிக்காது. அது ஒரு பொருளாக மக்களால் விரும்பப்படக்கூடியதாக இருக்காது. அது மேலுண்டான பொருள்களை எல்லாம், மண்ணை எல்லாம் அகற்றி, அழுக்கை எல்லாம் அகற்றி ஒரு குறிப்பிட்ட பொருளாக எடுத்த பின்பு கூட கவர்ச்சியை அது வெளிப்படுத்தாது. அது அந்த கல் சாணம் தீட்டப்படக்கூடிய பட்டறைக்கு அனுப்பப்பட்டு எப்படியெல்லாம் அது பட்டைகள் தீட்டப்பட வேண்டுமோ அவ்வாறு திறமையாளர்களின் கைவண்ணம் அதில் சேர்க்கப்பட்ட பின்பு அது தன்னுடைய உள்ளால் தான் பெற்றிருந்த வெளிச்சத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது. பார்ப்பவரெல்லாம் பரவசப்படுகிறார்கள். அவர்கள் வைத்த விலைத்தான், கேட்கக்கூடிய விலைத்தான், நிர்ணயம் என்பது இல்லை. ஒரு பொருளை விருப்பப்பட்டு விட்டால் என்ன விலை கொடுத்தாலும் நான் வாங்க தயார் என்று வாங்கக்கூடியவர் வந்துவிட்டால் $10,000 உள்ள ஒரு வைரக்கல் $1,00,000 கூட விட்டுவிடுவது உலக மார்க்கெட்டில் பத்திரிகைகள் நாம் படிக்கிறோம். இதையெல்லாம் நான் எதற்கு கூறுகின்றேன் என்றால், உள்ளால் உண்டான அந்த சிறப்பம்சம் வெளிக்கொண்டு வருவதற்கு நாம் முற்படாவிட்டால் அதன் சிறப்பம்சம் வெளிப்படவும் முடியாது, அதை நாம் அடைந்து கொள்ளவும் முடியாது. அது இரும்பாக இருந்தாலும் சரி, வைர கல்லாக இருந்தாலும் சரி, ஒரு மரமே இருக்கிறது, தேக்கு மரம், அது காட்டில் வனடாக வளர்ந்திருந்தால் கூட அது தன்னுடைய சிறப்பை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை. அதை அறுத்து கொண்டு வந்து இழைத்து அது பிரெஞ்சு பாலிஷை போட்ட பின்பு முகம் பார்க்கக்கூடிய அளவிற்கு பளபளப்பாக ஆகிவிட்டால், ஆஹா, இது போன்ற தேக்கு மரம் இதுவரை பார்வையில் நான் பார்த்ததில்லை என்று கூறக்கூடிய அளவிற்கு அது தன்னில் உண்டான அந்த திறமை, அதன் மீது சில உழைப்புகள், அதன் மீது என்ன செயல்பாடுகள் தொடர்புபடுத்த வேண்டுமோ அவைகளை செய்த பின்பு தன்னுடைய சிறப்பை அது வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது. இதுதான் அல்லாஹ்வுடைய நிர்ணயம். அப்படித்தான் மனிதர்களுடைய வெளி உறுப்பையும் உள் உறுப்பையும் மாற்றிக்கொள்ள முடியாது. இப்பொழுது சொல்லலாம், சர்ஜரி அடிப்படையில் மாற்றிக்கொள்ளலாம். அதை பற்றி நாம் இப்பொழுது பேசவில்லை. என்ன சர்ஜரி செய்தாலும் அவர்களுடைய மூக்குடைய கூறு இதைத்தான் மாற்ற முடியும் ஒழிய மூட்டை பின்பக்கமோ முன்பக்கமோ சைடிலோ அதை மாற்றுவது என்பது சாத்தியமில்லை. இப்படி மனிதர்களுடைய அமைப்பில் மாற்றத்தை கொண்டு வர முடியாவிட்டாலும் அவர்களுடைய சிறப்பை வெளிப்படுத்துவது என்பதற்கு ஒரு முறை இருக்கிறது. எப்படி மற்ற பொருளை அதன் சிறப்பை வெளிப்படுத்துவதற்கு பட்டை தீட்டுவதும், நீட்டுவதும், அடிப்பதும், தங்கத்துடைய அந்த சிறப்பை பெறுவதற்கு ஆபரணங்களாக மாற்றுவதும், இப்படியெல்லாம் செய்த அதன் சிறப்பை நாம் பார்ப்பவருடைய பார்வையில கவர்ச்சிக்கு உகந்ததாக ஆக்குவதற்காக என்ன முயற்சிகள் எல்லாம் மனிதர்களால் மேற்கொள்ளப்படுகிறதோ அதுபோன்று மனிதர்களுடைய சிறப்புகள் வெளிப்படுத்தப்படுவதற்கும் அது பிறரால் விரும்பப்படுவதற்கும் தன்னில் இதெல்லாம் இருக்குது என்று காட்டிக்கொள்வதற்குமாக அவர்கள் செய்ய வேண்டிய முயற்சி ஒன்றே ஒன்று தான். அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு தந்திருக்கக்கூடிய அறிவை அதை செம்மைப்படுத்துவது, சீரான முறையில் அதற்கு வழிகாட்டுதல்களை செய்வது. அப்படி இல்லாவிட்டால் மானாவாரியாக ஒரு இடத்திற்கு செல்கிறோம், மரங்கள் எத்தனை மரங்கள் இருக்கின்றதோ அத்தனை மரங்களும் இருக்கின்றன, ஆனால் பார்த்தவுடன் கூடுகிறார்கள் இது காடு என்பதா? இதற்கு காடு என்று கூறுவதற்கு காரணம் என்ன? திட்டமிடப்பட்ட நிலையில் அது அமைக்கப்படவில்லை. அதே மரம் செடிகள் ஒரு இடத்தில் இருக்கிறது, பார்த்தவுடன் தோட்டம் என்று கூறுகிறார்கள். இந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தில் வாயிலிருந்து வெளிப்படுத்துவதற்கு காரணம் என்ன? அதே மரங்கள் முறைப்படுத்தப்பட்ட பாத்தியில் அமைக்கப்பட்டிருக்கின்றன, அவைகள் சரியான முறையில் பராமரிக்கப்படுகின்றன. ஆகவே தோட்டம் என்ற பெயரை அது பெற்றுக்கொண்டு விடுகிறது. அதுபோன்று மனிதர்கள் பிறந்து வளர்ந்து வாழ்வது என்பது மானாவாரியாக அவர்களுக்கு எந்த விதமான தர்பியத்தையும் முறைப்பாடுகளையும் கொடுக்காவிட்டால் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மனிதனாக புனிதனாக வாழ்வதற்கு உண்டான எல்லா சலாகியத்தையும் இயல்பையும் பெற்றிருந்தும் கூட
அதை வெளிப்படுத்தாத ஒரு உயிரினமாகத்தான் வாழ முற்படுவார்களே ஒழிய அவர்கள் உண்டான பொதிந்திருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய சிறப்பம்சங்களை அவர்கள் வெளிப்படுத்த முடியாது. அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சிறப்பம்சங்களை மற்றவர்களால் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆகவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பிற எந்த பொருளுக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை. ஹலக்கல் இன்சான், மற்ற சிருஷ்டிகளை படைத்து விட்டான் முறைப்படி, இது குர்ஆனுடைய அறிவிப்பு. ஆனால் மனிதர்களை பொறுத்து அல்லாஹ் கூறும்பொழுது ஹலக்கல் இன்சான, மனிதர்களை படைத்தான், அல்லமஹுல் பயான், பயானை அவர்களுக்கு கற்றுத்தந்தான் என்று அல்லாஹ் கூறுகிறான். பயான் என்றால் என்ன? ஒன்றை எவ்வாறு புரிய வேண்டுமோ அவ்வாறு புரியாமல் இருக்கக்கூடிய மனிதனுக்கு புரிய வைப்பது. குழந்தைகளை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் பார்க்கலாம், எந்த பொருளை எடுத்தாலும் இது என்ன இது என்ன என்று கேட்டு நச்சரித்துக் கொண்டே இருப்பார்கள். அதற்கு பெயரையும் அதன் தன்மைகளையும் சொல்லாத வரை அவர்கள் விடமாட்டார்கள். இதெல்லாம் பயானுடைய தேட்டம், விளக்கத்துடைய விருப்பம். இவைகளெல்லாம் அவர்களுடைய புறத்தால் கேட்கப்படுவதும் நம்மால் அது சொல்லப்படுவதும் அந்த குழந்தைகளுடைய விளக்க உணர்வில் புத்தியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு வாழ்வியல் தொடர்புகளில் எதையெல்லாம் குழந்தைகள் தெரியாத நிலையில் பிறந்து வாந்தும் லா தஅலமூன ஷையா வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய தாயுடைய வீட்டில் அல்லாஹ்தான் வெளியே கொண்டு வந்தான். லா தஅலமூன ஷையா, எதை பற்றி உங்களுக்கு தெரியாது. என்னை பெற்ற தாய் யார், தாப்பன் யார், உற்றார் யார், யாருமே அந்த குழந்தைக்கு தெரியாது. பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த குழந்தைகளுக்கு சிறுக விளக்கங்களை தந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு வந்து சிலரை கேட்பதன் மூலமாகவும் சிலரை பார்ப்பதன் மூலமாகவும் இவ்வாறு அவர்களுடைய விளக்கத்திலே அல்லாஹ் விருத்தியாம்சத்தை தந்து கொண்டே இருக்கிறான். இது வாழ்வியல் துறையில் பிறரை பார்த்தும் பிறருடைய சொல்லை கேட்டும் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி நடத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு வழிமுறைகளை தெரிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பை அந்த குழந்தைகள் தாய் தந்தைகள் மூலமாக, உற்றார் உறவினர் மூலமாக, சற்று வயது வளர்ந்த பின்பு ஆசிரியர்கள் மூலமாக, அந்த நண்பர்கள், உலக தொடர்புகள் மூலமாக அவர்கள் தங்களுடைய புத்தியின் விருத்தியாம்சத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இதோடு உலக வாழ்க்கையில் மனிதர்களுடைய நடப்பு என்பது முடிந்துவிடக்கூடிய ஒன்று அல்ல என்பதை குர்ஆனும் ஹதீஸும் மக்களுக்கு எந்த ஒரு வாழ்க்கையை முன்னிலைப்படுத்தி உபதேசம் செய்கிறதோ அதுதான் ஆகிரத்துடைய வாழ்க்கை. பிற உயிரினங்கள் எல்லாம் வாழ்ந்து மரித்துவிடும். ஆனால் மனிதர்கள் மரித்த பின்பு இல்லாமல் போய்விடக்கூடியவர்கள் அல்ல. மௌத் என்பது ஜஸருன் யூசிலுல் ஹபீப இலல் ஹபீப். மௌத் என்பது ஒரு பாதம், ஒரு பாதை, ஒரு பாலம், ஒரு புல். அது ஒரு ஹபீபை மற்றொரு ஹபீபுக்கும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பாலம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நகல், அவர்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அவர்கள் இடப்பெயர்ப்பு செய்திருக்கிறார்களே ஒழிய இறந்து மண்ணோடு மண்ணாக ஆகிவிடக்கூடிய மறைவல்ல மனிதர்களுடைய மறைவு. இதை குர்ஆன் வலியுறுத்தி கூறுகிறது. மனிதர்கள் இறந்த பின்பு அவர்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வுக்காக அவர்கள் இந்த உலகத்திலே தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அது என்ன? காட்டில் இருக்கக்கூடிய மரத்தை அதை அறுத்து ஒரு பொருளாக ஆக்கி மக்களுடைய பயன்பாட்டில் அடுப்பில் எரித்து விடாமல் பயன்பாட்டுக்குரியதாக மாற்றப்படுவது போன்று நம்முடைய வாழ்க்கை மரமாக இருந்து பூமியில் விழுந்தால் மண்ணாக போய்விடுமே, அப்படி ஆகாமல் அது ஒரு பொருளாக நீண்ட காலம் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மறு உலக வாழ்க்கையை ஸ்பெஷலாக மனிதர்களுக்காக அல்லாஹ் தயார் செய்திருக்கிறான். இந்த உலகத்தில் உண்டான அத்தனை பொருள்களும் ஹலக்கலக்கும் மாஃபில் அர்தி ஜமியா, பூமியில் உண்டான அத்தனை பொருள்களையும் உங்களுக்காகவே நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்படி நமக்கு இவ்வளவு பெரிய சௌகரியத்தை செய்து தந்த அல்லாஹ் மறு உலக வாழ்க்கையில் நாம் சுகமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகியல் ரீதியில் இப்படித்தான் சமைத்து சாப்பிட வேண்டும், இப்படித்தான் ஆடைகளை தைத்துக் கொள்ள வேண்டும், வீட்டுடைய அமைப்புகள் எல்லாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் திட்டமிட்டு நாம் செயல்படுவதன் மூலமாக ஆகிரத்துடைய வாழ்வு அழகுபட்டு விடாது. ஆகிரத்துடைய வாழ்வுக்காக வேண்டி தனி ஒரு சிஸ்டம் இருக்கிறது. அந்த சிஸ்டத்தை கற்றுக் கொடுப்பது தான் குர்ஆனுடைய பாணி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வியலின் மூலமாக அதைத்தான் நமக்கு செய்து காண்பித்தார்கள். அவைகளையெல்லாம் நாம் கேட்டு தெரிந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்த முற்படுவோமே ஆனால் நாம் எவ்வாறு பழக்கப்படாத ஒரு யானை காட்டில் வாழ்ந்து மரித்து விடுவது போன்று இல்லாமல் தன்னுடைய தன்னில் மிக வலுவான மரங்களை இழுக்கக்கூடிய அந்த சக்தியை வெளிப்படுத்துவதற்கு அவைகள் பயன்படுத்தப்படுவது போன்று நாமும் அல்லாஹ்வுடைய தர்பாரில் பயன்படுத்தப்பட்ட ஒரு சிறந்த படைப்பாக அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நம்முடைய உணர்வுகள் மாற்றப்பட வேண்டும். கல்போ நிகாஹ் பதல் ஜானா. துன்யாவில் வாழக்கூடிய காலம் எல்லாம் துன்யா எவ்வாறு இருக்கிறதோ அப்படித்தான், மனிதர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படித்தான் வாழ்ந்தாக வேண்டும். ஆனால் கல்போ நசர் கூபதல்னா, அவர்கள் மனிதர்கள் மற்றவர்கள் சாப்பிடுகிறார்கள் என்றால் வாழ்வதற்காக சாப்பிடுகிறார்கள்,
நாம் சாப்பிட வேண்டும் எதற்காக? வணங்குவதற்காக சாப்பிட வேண்டும். இதுதான் சின்ன மாற்றம். சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். ஆனால் சாப்பிடக்கூடிய நோக்கம் கல்புடைய உணர்வுகள் மாற்றப்பட வேண்டும், பார்வைகள் மாற்றப்பட வேண்டும். இதைத்தான் தீன் சொல்கிறது. இந்த சிறிய சிஸ்டம், இது மலையை உடைத்து எலியை பிடிப்பது போன்று கஷ்டம் அல்ல, சாதாரணமான விஷயம். கல்போ நிகாஹுக்கு பதிலா சின்ன விஷயம். அதை மட்டும் சரியான வகையில் நாம் தெரிந்து கொள்வோமேயானால் நம்முடைய வாழ்க்கை பார்ப்பவர்களுக்கு துன்யாவுடைய வாழ்க்கையாக தெரியும். ஆனால் அல்லாஹ் வாலா ஜிந்தகி ஹோ ஜாயேகா. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலைகளிலும் வாழ்ந்து காட்டினார்கள். ஒரு மனைவி அல்ல, ஒரே நேரத்தில் 9 மனைவிமார்கள் இருந்தார்கள். ஒரு இரவில் 9 மனைவிமார்களுடன் உடல் உறவு கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் வாழ்ந்து கூட அல்லாஹ்வை மறக்கவில்லை, ஆகிரத்தை மறக்கவில்லை. எப்படி? தொடர்பு இருந்தும் கூட அல்லாஹ்வை மறக்காத, ஆகிரத்தை மறக்காத ஒரு வாழ்வை வாழ முடியும்? ஒரு மனைவி வைத்து நீ மயங்கி விடுகிறாய், 9 மனைவி வைத்து அல்லாஹ்வை நான் மறக்கவில்லை என்று சாதித்து காண்பித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் அதிகமாக ஹதீஸில் உலமாக்கள் சொல்ல கேள்விப்படுவது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றில் கல்லை கட்டி 2 கல்லை கட்டி இருந்தாங்க, அதுவும் உண்டு. 2 தொடையை சாப்பிட்டாங்க. நான் வாழ்நாள இங்கே உட்காந்து அத்தனை பேர் யார்ட்டாவது கேளுங்க, ஆட்டுடைய முன் சப்பை 2 சப்பை ஒரே நேரத்தில் நம்மள சாப்பிட்டாரா ஒரு ஆள் இருக்காங்க? நான் சாப்பிட்டதில் உங்களை யாரும் இருக்க முடியாது. இப்போ தான் 400 ரூபா ஆயிடுச்சு கிலோ. அப்போவே கம்மியாக இருக்கும்போது கூட 2 துண்டு 3 துண்டுக்கு மேலே முடியாதுங்க, நம்மளால் முடியாது. மனுஷன் போதும் என்று சொல்லக்கூடிய உணவு ஒன்று தான். மற்றது அல்மி மசீத் இன்னும் இருக்கான்னு கேட்பான். சாப்பாடு திணிச்சுக்கிட்டு இருந்தா இதுக்கு மேலே நம்ம சாப்பிட்டதான் வாந்தி எடுத்துனா இனிமேல் வைக்காதுன்னு சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வீட்டுக்கு சென்றார்கள். முன்சப்பை கொண்டு வர சொன்னாங்க, சாப்பிட்டாங்க. இன்னொரு முன்சப்பை கொண்டு வர சொன்னாங்க, அதையும் சாப்பிட்டாங்க. இன்னொரு முன்சப்பையை கொண்டு வர சொன்னாங்க. அந்த சாவி யாரும் சொல்ல ஒரு ஆட்டுக்கு 2 முன்சப்பை தானே இருக்கு. ஆஹா தப்பு செஞ்சுட்டு போய் பார்த்தா இன்னொரு தொடர் இருந்திருக்கும். அங்கே இன்னொன்று கொண்டு வந்து அதையும் சாப்பிட்டுருப்பாங்க. இப்படியெல்லாம் சாப்பிட்டும் கூட அல்லாஹ்வை மறக்கல, ஆகிரத்தை மறக்கல. கல்போ நிகாஹுக்கு பதிலா. இது எப்படி? இந்த சிஸ்டம், இந்த டெக்னிக் தான் தீன். இதை நாம் தெரிந்து கொள்வோமேயானால் உலகத்தையும் பயன்படுத்தலாம். மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டுமோ அதற்கு அவர்கள் எதையெல்லாம் பயன்படுத்த வேண்டுமோ அத்தனையும் பயன்படுத்தினால் தான் மனித வாழ்வாக இருக்கும். ஆனால் தான் லா ருஹ்பானியத் ஃபில் இஸ்லாம், இஸ்லாமில் துறவரம் என்பது அறவையில் என்பதாக ஏன் சொன்னார்கள்? இவைகளெல்லாம் உங்களுக்காக படைத்திருக்கிறேன், பயன்படுத்தாமல் விட்டுவிட்டால் வேஸ்ட் ஆகிடும். பொஞ்சாதிக்காக வேண்டி எல்லா பொருளையும் சேர்த்து வச்சிருக்கான் புருஷன். அதெல்லாம் நான் ஒன்றுமே பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னால், இந்த சேலையை உடுத்த மாட்டேன், இந்த நகையை போட மாட்டேன், இப்படியெல்லாம் நான் இருக்க மாட்டேன்னு சொன்னால் வருத்தம் வருமா இல்லையா? உனக்காகத்தான் நீ இவனையும் சேர்த்து வச்சிருக்க, ஒன்றை கூட போட மாட்டேன்டா. யாருக்காக? நான் உனக்காக படைத்து கலக்கலக்கும் உங்களுக்காக படைச்சிருக்கேன். ஆக இவ்வளோ பேச்சுடைய பேசிக் அஸ்திவாரத்தை போட்டாச்சு. இப்போ சின்ன நேரத்தில் கட்டடம் என்ன? இப்போ நமக்கு மனுஷனாக தான் வாழணும், உலக பொருள்களை பயன்படுத்தி தான் வாழணும். 2 முடிஞ்சு போச்சா? இதுக்கு பின்னால் இந்த முறைகள் கல்போ நிகாஹுக்கு பதிலாம் இது தீன் என்ற பெயரால் நமக்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கு. இதை சொல்லி கொடுத்தா தான் தெரியும், தானா வராது. யானைக்கு கூட சொல்லி கொடுத்தா தான் தெரியும். சின்ன ஸ்டூலில் வச்சு ஏறி உட்காந்து அங்குசத்தை காட்டுறோம், தடி பெரிய தடி யானை இப்போ அரட்டுறதுக்கு ஒரு கோடாரியை வச்சு காட்டுறான். இல்லை, நீட்டு குச்சி, அது மேலே ஒரு சின்ன கம்பி காட்டினா ஆடு. சின்ன ஸ்டூலை போட்டு அதில் நிப்ப உட்கார வச்சா உட்காரு. பழக்கம் தான். இப்பொழுது பழக்கப்படுத்தும் போது ஒரு உயிரினம் தன்னை பிரம்மாண்டமான உருவத்தை கூட சிறிய ஸ்டூலில் தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள முடியும் பொழுது நாம் நம்முடைய உணர்வுகளை மட்டும் அல்லாஹ் ரசூலுக்கு மாறுவதில் மாற்றிக்கொள்ள வேண்டும். உண்ணுங்கள், குரு வஷ்ரபு, சாப்பிடுங்கள், குடியுங்கள், வலா துஸைஃபு, வீண் விரயம் செய்திருந்தாடீர்கள். மற்றொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற்று பக்கத்தில் உட்கார்ந்து தண்ணீர் எடுத்து ஒரு செஞ்சாங்க. அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி மீந்து போச்சு. அந்த தண்ணி திரும்ப ஆற்றுல கொட்டி சொன்னாங்க, அல்லாஹ் ஒன்று யாருக்காக, யாருடைய பயன்பாட்டுக்காக படைத்திருக்கிறானோ அவர்கள் பக்கம் இது சென்று சேரட்டும் என்று சொன்னாங்க. நம்ம அளவுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம், அதை வேஸ்ட் பண்ணுவதற்கு, வீண் வரையும் செய்வதற்கு உரிமையில். இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தால் தான் தெரியும். ஆகவே கவர்மெண்ட் சொல்கிறது, நீங்கள் ரூமை விட்டு வெளியே வந்தால் ஃபேனை ஆஃப் பண்ணி விடுங்கள், தேவையில்லாத முறையில் லைட்டை எரிய விடாதீர்கள். இதெல்லாம் உண்மைத்தான், சொன்னால் செய்ய வேண்டும் என்ற நிலை இல்லை. பைப்பு திறந்து விட்டு அது பாட்டு தண்ணி ஊடிட்டு பல்ல வலிக்கிட்டே இருக்கான். நமக்கு அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய மில்க், இந்த தண்ணி அல்லாஹ்வுடைய சொத்து, அதை நம்முடைய தேவை அளவுக்கு தான் பயன்படுத்த வேண்டும். உபரியாக செய்தால் அல்லாஹ் கேட்பான். ஒரு சொட்டு தண்ணீராக இருந்தால் அல்லாஹ் கேட்பான். 3 முறை ஒன்று செய்ய வேண்டும், 4வது முறை செய்தால் அல்லாஹ் கேட்பான். என்னுடைய பாரத்திற்கு தான் செய்கிறாய், ஆனால் 4 முறை செய்வதற்கு அனுமதி இல்லை. சுப்ஹானல்லாஹ். இவைகளெல்லாம் நாம் தெரிந்து கொள்வது எப்படி தெரியும்? யாராவது சொல்லிக் கொடுத்தாலும் தெரியும். அதனால்தான் குழந்தைகளுக்கு மக்தப் மதரசா தீனுடைய விஷயங்களை, குர்ஆனை சிறு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ ஒரு வீட்டில் சாயா கொடுத்து
அண்ணன் வந்திருக்காங்க கொண்டு போய் கொடுங்கன்னு குழந்தைட்டு கொடுக்குறாங்க. அந்த குழந்தை எடுத்துகிட்டு போய் சாயா கொடுத்துட்டு ஏன்பா கொடுத்தது சரி, உன் கையால் எடுத்து கொடுத்தது, ஆனால் இடது கையால் கொடுக்கக்கூடாது, வலது கையால் தான் கொடுக்கணும். இடது கையால் டீ கொடுத்தா டீ கொடுக்காம இருக்க முடிஞ்சா அதாவது போய் சேராமல் இருக்குமா? இடது கையால் கொடுத்தாலும் சேரும். பண்பு என்ன, முறை என்ன? வலது கை. இதுதான் மாற்றம். செயலை செய்யும் போது இப்படி செய்ய வேண்டும் என்பதுதான் தீன். இந்த முறைகளைத்தான் சிறு குழந்தைகளுக்கு நாம் கற்றுத்தர வேண்டும். அல்லாஹ்வுடைய தொடர்பு, ஆகிரத்தில் தொடர்பு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதற்கு அடுத்து ஒரு பேச்சு பெண் குழந்தைகள். ஆண் குழந்தைகளும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் தான். ஆனால் விளை பூமியாக இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் திட்டமிட்டு அந்நிய மதத்தவர்களால் அபகரிக்கப்படுகிறார்கள். கோழி குஞ்சுகள் எவ்வாறு பருந்துகளால் தூக்கி செல்லப்படுகின்றனவோ அவ்வாறு நம்முடைய பெண் குழந்தைகள் அபகரிக்கப்படுகிறார்கள் அந்நிய மத வாலிபர்களால். அதிகமான தவறுகள் இப்பொழுது செல்போனின் மூலமாக பரவி கொண்டிருக்கிறது. அவர்கள் யாரிடம் பேசுகிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பதெல்லாம் பிறருக்கு தெரியவில்லை. முன்பு இதெல்லாம் இல்லை. வெளியே போய் லேட்டாக வந்தால் ஏன் லேட்டு, யார்கிட்ட பேசுனேன், இப்படி எல்லாம் கேட்கக்கூடிய நிலை இருந்துச்சு. இப்போ எல்லாம் தூங்கினதுக்கு பின்னாலையும் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் கக்கூசில் போயிருந்து கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வாறு 2 ஆண்டு காலம் ஐடிஐ திருக்கோயிலூரில் ஒரு பையன், ஒரே கோடீஸ்வரனுடைய மகள், ஒரே பெண், கிமாம்பாக்கத்தில் மர்கஸ் இஸ்லா உலமாக்களுக்கு இஸ்லா செய்யறதுக்காக ஒரு மதரசாவை ஆரம்பிச்சிருக்கோம். அங்கே அசர் நேரத்தில் பாடம் முடிச்சு நான் கீழே இறங்குறேன். பென்ஸ் காரில் வந்து இறங்குறார் அழுதுகிட்டே, அவர் தாயை அழுதுகிட்டே இறங்குறான். அதில் நாங்கள் பறி போட்டு என்ன விஷயம் சொல்லுங்கள். என் பிள்ளை ஒரே மக பெரிய சொத்து இருக்கு. இங்கே குட் நைட் ஃபேக்ட்ரியில் மேனேஜராக இருக்கக்கூடிய மகன், அங்கே ஐடி படித்த 2 வருஷமாக அவங்க காதல் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணுறா, மத்தியானம் எக்ஸாம் முடிஞ்சு +2 எக்ஸாம் முடிஞ்சு அந்த மேஜர் வயசை தாண்டி மைனர் வயசை தாண்டி மேஜர் வயசை எத்திட்டா. இப்போ ஃபோன் பண்ணுறா, நான் வேண்டுமா, என்னுடைய பணம் வேண்டுமா. என்னம்மா இப்படி சொல்கிற, இந்த ஆம்பளை நான் காதலிச்சிருந்த 2 வருஷமா நான் வந்துட்டேன். இப்போது எங்கே, பாண்டிச்சேரியில் எங்கே, கிருமம்பாக்கம் குட் நைட்டு ஃபேக்ட்ரி அவர் மகனை காதல் பண்ணியிருந்தேன். இப்போது 2 வருஷமாக பண்ணியிருந்தேன். இப்போ அவன் கூட நான் வந்துட்டேன். நான் வேண்டுமையானால் அவனை எனக்கு கல்யாணம் செஞ்சு வைங்க, என் பணம் வேண்டுமையானால் என்னை பிரித்து வையுங்க. வந்து நின்றாடுகிறாங்க. சீதவிகளே, எவ்வளோ திட்டம் போட்டு பிள்ளையை வளர்த்துருப்பாங்க. ஒரு மக கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. சொத்தில் குறையில்லை, சுகத்தில் குறையில்லை. பறி போயிடுச்சு. என்ன செய்ய முடியும்? நல்ல நேரம் அந்த பையன் கோயிலில் கொண்டு போய் நான் கல்யாணம் செய்கிறேன்னு சொல்லலை. இஸ்லாமில் சேர்த்து கல்யாணம் செஞ்சு வச்சாச்சு. அதுக்கு முன்னால் தியாகதுர்க்கத்துலேருந்து வந்துச்சு. எத்தனை கதை நான் சொல்கிறது? நான் 2 கதை சொன்னேன், நீங்கள் 2 கதை சொல்லுவோம். கதை இல்லை நோக்கம். ஃபாத்தபியூ யாவுல் லபுசார். பிறர் வாழ்க்கையில் நடக்கும் வரை கதை, உன் வாழ்க்கையில் நடக்கும் வரை. பிறர் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் கதை, உன் வாழ்க்கையில் நடக்கும் வரை. அப்படி ஒரு ஆட்டோ ரிக்ஷா பின்னால் எழுதிருந்துச்சு. நம்ம வீட்லேயும் பெண் குழந்தைகளை வச்சுருக்கோம். கொஞ்சம் கண்காணிங்க, தீன்தாரிகளாக வளங்க, நம்ம பிள்ளைகளுக்கு தீனை கற்றுக் கொடுங்க, அவர்களை கண்காணிப்பு செய்யுங்க. வரை நம்முடைய முன்னோர்கள் தீனை கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. எவ்வளோ அழகான மஸ்ஜிதை இந்த ஊரில் எல்லாம் கட்டி தந்திருக்கான். மஸ்ஜித் ஆபாதாக இருக்குன்னா முஸ்லீம்கள் இருந்தால் தான் தொழுவோம். தானாக மஸ்ஜித் தொழுதுக்காது. மலக்கள் தொழுவதுக்காக இவ்வளோ பெரிய மஸ்ஜிதெல்லாம் தேவையில்லை. அதனால் தீனை காப்பாற்றுவது நம் மீது பொறுப்பு. அடுத்த தலைமுறை வரை அவர்கள் தீன்தாரிகளாக ஆக்குவது என்பது நம் மீது கடமை. இவர்கள் மீது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்குத்தான் பாண்டிச்சேரியிலிருந்து நான் இங்கு வந்திருக்கிறேன். இருபாகுவாலாம் உங்கள் ஆத்மாக்கு மீது கிருபை கொள்ளுங்கள். இந்த பூமியில் வாழ்க்கை சதம் அல்ல, வீடோ என் தேகம், வீழ்வது தான் வீதிகளோ, காடோ செடியோ நான் அறியேன் ரஹ்மானே. உணமுடைய அப்பா சொல்கிறாங்க. எப்படியெல்லாம் மூத்து வருது, திடீர்னு போயிடுவோம். எப்படி பிள்ளைகளை வளர்த்தேன்னு நல்லா கேட்பான். ஒரு பிள்ளை வேணும்னு தவங்க கிடக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. என் 2 பேத்தி கல்யாணம் சொல்ல வச்சுட்டான். ஒவ்வொரு பேத்திக்கும் குழந்தை வேணுங்கிறதுக்கு குழந்தை இல்லை. நான் அழுது துவா கேட்டுக்கிட்டு குழந்தை இல்லை. குழந்தைகள் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கான். அல்லாஹ்வுடைய அப்துகள், உங்களுக்கு குழந்தைகள் வருவதற்கு முன்பதாக அல்லாஹுக்கு தொடர்பு இருந்துச்சு. அல்லாஹ் உங்களுடைய வயிற்றில் கொடுத்துருக்கான். அந்த நசலை பாதுகாருங்க, தீன்தாரிகளாக வாழ வைங்க. கருணையுள்ள ரஹ்மானே, நாங்கள் முயற்சி செய்யாமல் உன்னுடைய புறத்தாலேயே தீனை தந்த ரப்பே, அந்த தீனின் வாழ்வை எங்களுக்கு தந்தருள்வாயா. எங்களுடைய உணர்வுகளை உன்னுடைய திருப்பொருத்தத்தை கொண்டு தொடர்புடையதாக ஆக்கி அருள் புரிவாயா. எங்களுடைய வியாதியஸ்தர்களுக்கு ஆஃபியத்தை தந்தருள்வாயா. கடனாகியுடைய கடன்களை எல்லாம் நிறைவேற்றி அருள்வாயா. எங்களுடைய வீடுகளுண்டான குமர்களுக்கு சாலிகான ஜோடுகளை ஏற்படுத்தி இலகுவான காரியங்களை தந்தருள்வா நிறைவேற்றி அருள் புரிவாயா.
அவுலாது இல்லாதவர்களுக்கு அவுலாதி அருள் புரிவாயா. கருணையுள்ள ரஹ்மானே, எங்களுடைய பெண் குழந்தைகளும் சிறு குழந்தைகளும் தீன்தாரிகளாக வாழ்வதற்கு என்ன முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும், அதன் மீது எங்களுக்கு அக்கறையை தருவாயா. எங்களுடைய பிள்ளைகளை தீன்தாரிகளாக வாழ்வதற்குண்டான மாகவலை சூழ்நிலையை ஆக்கி அருள் புரிவாயா. கருணையுள்ள ரஹ்மானே, இஸ்லாமிய உலகில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கொந்தளிப்புகளை பயன்படுத்தி யஹூதிகள் நசாராக்கள் அவர்கள் மீது ஆதிக்கம் செய்திருந்து காப்பாற்றிடுவாயா. அஸ்ஸாமிய பர்மிய முஸ்லிம்களை காப்பாற்றிடுவாயா. காஷ்மீர முஸ்லிம்களுக்கு எது போன்ற வாழ்வு ஹைராக இருக்குமோ அது போன்ற வாழ்வை அருள் புரிவாயா. பலஸ்தீன முஸ்லிம்களுக்கு வெற்றியை தந்துடுவாயா. இந்த வருடம் ஹஜ்ஜுக்காக சென்றவர்கள் செல்ல நாடு இருக்கக்கூடியவர்களுக்கு ஆஃபியத்தை தந்துடுவாயா. நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஹஜ்ஜ மபரூரை நசீபாக்கிடுவாயா. இன்னும் யாருக்கெல்லாம் ஹஜ் நசீபாகவில்லையோ அவர்களுக்கெல்லாம் ஹஜ்ஜுடைய ஆர்வத்தையும் வசதிகளையும் தந்து உன்னுடைய தர்பாருக்கு வரக்கூடிய தௌஃபீக்கை தந்துடுவாயா. கருணையுள்ள ரஹ்மானே, தீன்தாரிகளாக எங்களை வாழ வைப்பாயாக. உனக்கு விருப்பமான வாழ்வு எங்களுக்கும் எங்களுடைய அவுலாதுகளுக்கு கியாமத் நாள் வரை அருள் புரிவாயா. மர்கஸ் இஸ்லாஹை ஏற்றுக்கொள்வாயா. ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. اللهم يا واحد يا أحد يا جواد انفخنا منك بنفخة خير إنك على كل شيء قدير. صل وسلم على رسولك سيدنا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله. صلى الله. 5 நிமிஷம் கூட ஆயிடுச்சு.